சிந்தித்தபடி நீயும் சென்றாலென் ஒழிந்தாலென் செறிந்த 100 மைந்தர்க்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலென் வழங்கினாலென் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலென் விரித்தாலென் குறித்த செய்கை அந்தத்தின் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. எனக்கு தெரியாதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொருத்தன் அடியேற்கு தெரியும் ஓ ஆதிமூர்த்தி. பெருமாள் பார்த்தார், சகாதேவா கன்சல்டிங் ரூம் தனியாக இருக்கான்னு கேட்டார். அம்மா எல்லாருக்கும் நடுவிலையும் திட்டுறான், தனியாக கூட்டின்னு போனார். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, 2 பேர் தனியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தினாலே எதையோ மூடி மறைக்கிறான்னு அர்த்தம். ஆனால் என்ன மூடி மறைச்சாலும் ஒரு நாள் வெளியில் தானே வரும். எப்படி சார் வராமல் இருக்கும்? நம்ம உளறிடுவோமே. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, பெருமைக்காவது உளருவோம், இல்லை கஷ்டத்துக்கு உளருவோம். 2 பேர் சேர்ந்தாலே நம்ம சேர்ந்து போயிட்டா அதுக்காக தெரியாதுன்னு நினச்சிருக்கா. ஆமாம், நம்ம இல்லை ஆம்படையா முன்னாடி சேர்ந்து தானே 2 பேரும் போனோம். சீமந்தம் வந்துருத்து, என்ன பண்ணுவேன்? நீ ரகசியமாக இருந்தது தெரிஞ்சுருத்து. அதில் வேடிக்கை, சீமந்தம் வரலேனாலும் ஏன் வரலேம்பான். இது அம்மா இது அடுத்தது. அம்மா நீ எதுவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எதையும் மூடி மறைக்க முடியாது. பெருமாள் என்ன சொல்கிறேன்னு, இந்த பார், நீ ஒருத்திட்ட பிறந்துவிட்டு ராத்திரியே அம்மா அப்பாவை மாற்றினவன் ஒருத்தனுக்கும் தெரியாது. முருகவிழ்க்கும் பசுந்துளவ முடியோனே அன்ற அலகை முளைப்பால் உண்டு மருதிடை சென்று உயர் சகடம் வீழ பொதுவர் மாள் மனையில் வளர்ந்த மாலே. அவன் ஏண்டா அஷ்டமியில் அவதரிச்சான்னா, அஷ்டமி மறுநாள் நவமி, தசமி என்னைக்கு தான் போய் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் பதிவான். புரிஞ்சுதா உனக்கு? இதுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணலாமே. மழை கொட்டுறது, இப்போவே தண்டவாளம் பேர்றது, கரண்ட்டு போகிறது, எல்லாம் பண்ணுறது. அப்போது ஜெயில் பூட்டு உடையாதா? சொல்லு. கொட்டுறது மழை. இன்னைக்கு சொல்கிறான், மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஆம்பளை குழந்தைய காணும்னு. முதல்ல ஆம்பளை குழந்தை காணாமல் போனது கிருஷ்ணர் தான். தெரியுமா உனக்கு? முதல்ல ஆம்பளை குழந்தை காணாமல் போனது தெரிஞ்சுக்கோ. முருகவிழ்க்கும் பசுந்துளவ முடியோனே அவர் சொல்றார், ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை யான் அறிவேன். உண்மையாக திருவுள்ளத்து கருத்து எதுவோ அதுவே என் கருத்து. நீ சமாதானம்னா நான் சமாதானம், நீ சண்டைன்னா நான் சண்டை. பெருமாள் பார்த்தார், என்னடா நான் தான் நடிக்கிறேன்னா இப்போ நம்மளை விடவே நல்லா நடிக்கிறான். நம்ம ஒருத்தன் பிஎஸ்சி படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சர்க்கஸ் கம்பெனிக்கு போனான். அங்கே அவன் என்ன பண்ணான், சர்க்கஸ் முதலாளி ஆடு உருவத்தில் புகுந்து ஆடாக நடிக்கணும்னா அவன் நடித்தான். அவன் ஆடு உருவத்தில் புகுந்து ஆடாக நடிக்கணும்னா, ஒரு ஊரில் சர்க்கஸ் நடந்துன்னு இருக்கிறப்போ இந்த கம்பியிலேருந்து ஆடு விழுந்துருத்து சிங்கத்தின் கூண்டில். எல்லாரும் காப்பாற்றுங்கிறான். இந்த ஆடு உண்மையிலுமே பயப்படுறது, பேன்னு. மாஸ்டர் அப்படியே நிற்கிறான். அப்போது 2 நிமிஷம் கழித்து சிங்கம் பேசித்து, முட்டாள் மனுஷனு, நீ பிஎஸ்சி படித்த ஆடு, நான் எம்எஸ்சி படித்த சிங்கம்னா. அவனுக்கு முன்னால் ஒரு தம்பி இருக்கான். அதுதான் பெருமாள் நினைச்சார், நம்மளோடவே இவன் என்ன நடிக்கிறான். நீ என்ன சொல்கிற? அவன் வீடு வீடாக போய் வெண்ண திருடினா, அதைத்தான் சொல்கிறான். ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் மாயை. அவள் கோபிகா ஸ்திரீலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவள் யசோதை சொன்னா, கையோட பிடிச்சின்னு வா, எவிடன்ஸ் வேணுமே. எதுக்குமே சாட்சி இல்லைன்னா செல்லாது. நீ திருடினாங்கிற, அவன் திருடலைங்கிற. ஒரு கோபிகை வந்து குத்தம் சொல்கிறான் ஆற்ற யசோதைட்டு. நம்ம அது பொம்மநட்டிலாம் நல்லா பேசுவாள், தெரியுமோ இல்லையோ?
ஒரு ஆம்பளை நல்லா பேசினாலே தெரிஞ்சுக்கோ அவள் அம்மா பாட்டிலாம் நல்லா பேசுவான்னு அர்த்தம். அப்போ கேட்கவே வேண்டாம். ஒரு கோபிகை போய் குத்தம் சொல்கிறா. அவள் பாலை கறந்து வச்சாலாம் அடுப்பு மேலே. சுட வைக்க பார்த்துருக்கா, நெருப்பட்டி இல்லை. தன்னோட பொண்ணை நிறுத்தினாளா காவலுக்கு, வளையல் போட்டு. கிருஷ்ணன் வந்தால் சத்தம் கேட்க. பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் அருகிருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். பக்கத்தாத்துக்கு போய் நெருப்பட்டி வாங்க போனாலாம். நெருப்பட்டி வாங்க பொண்ணு அனுப்பலாம் இல்லையோ. நம்மாது மாமி பக்கத்தாத்துக்கு போனால் நம்ம இங்கேருந்து தாம்பரம் போயிட்டு வந்துடலாம். இந்த நேரம் அவள் பக்கத்தாத்துக்கு போகிறப்போ நேராக போய் நெருப்பட்டியும் வாங்கிட்டு வர மாட்டா. டக்குன்னு வாசலில் பார்த்து மாமியார் இருப்பா, என்னடி உன்னை இந்த பக்கம் ஆளை காணும், ஒரே வேலை. ஓ உள்ளே போ, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கணும். உள்ளே போவா. மீனா என்னவோ வந்திருக்கா பாரு உன் ஃப்ரெண்டு, என்னடி வேணும்? நெருப்பட்டி. நெருப்பட்டி கொடு. உள்ளே போவா. ஏண்டி வரல நீ? ஒன்று ஆளை காணும். எங்கே வருது? இந்த வாசலில் பாரு புலி உட்காண்டிருக்கு. எங்கே வருது? ஏண்டி நீ வரல? எங்கே வருது? இந்த மே மாதம் லீவ் விட்டாலும் விட்டான். எனக்கு ஒரு நாத்தனார் திருச்சியில் இருக்கா, குடும்பத்தோடு வந்துவிட்டா. இங்கே பீச்சுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், மாங்காடு போகிறேன், மயிலாப்பூர் போகிறேன்னு ஒரு மாதமும் நகர முடியலை. அப்படி நீ ஏண்டி வரல? உனக்காவது இந்த மே மாதம் தாண்டி வர. எனக்கு இங்கேயே இருக்கா பக்கத்தில் மந்தவெளியில். வெள்ளிக்கிழமை லீவ் விட்டால் வந்துடுவா. அது சனி ஞாயிறு இருப்பா. திங்கக்கிழமை தான் போவா. அதுவும் எங்கள் ஆத்துக்காருக்கு தங்கையை கண்டுட்டா போகுண்டி, லோகமே தெரியாது. நான் சொல்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரம் போகிறாதோ கிருஷ்ணருக்கு. அவர் இப்படி வராரி பார்த்து உள்ள அந்த பொண்ணை நிறுத்தியிருக்காளே, அது என்ன மாதிரி சமத்து. கிருஷ்ணா அடுப்பு மேலே பால் இருக்குன்னு எங்கள் அம்மா உங்கள்கிட்ட சொல்லப்படாதுன்னு சொன்னாங்க. சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனைய யசோதை நங்காய் உன் மகனை கூவுவாய். பாரத யுத்தம் வராம இருக்க யோஜனை சொல்லுன்னா. நீ நினைச்சா நடத்தலாம், இல்லைன்னு நிறுத்தலாம். சகாதேவன், நீ யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மாபாரதம் அகற்ற மற்றுக்கொள் வல்லர் யாரோ. நான் தான் ஒத்துனுட்டேனே. பாரத யுத்தம் வராம இருக்க யோஜனை சொல்லு. கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய். அவன் ஞானி, ஞானத்தில் தெரிஞ்சின்றவன். அவன் தான் மூத்தவன். தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கட்டுங்கிறான். ஏன்னா என்ன காரணம்? துரியோனும் ஒத்துப்பான், இவனும் ஒத்துப்பான், தர்மபுத்திரனும். ஆனால் ஒத்துக்க மாட்டான். ஆறு அர்ஜுனன். அவனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு முன்னால் இவன் தலையை எடுத்துருன்னான். இருந்தா தானே பிரச்சனை. அப்புறம் இந்த திரௌபதி கூந்தலை காமிச்சே ஏமாத்துறா. சமயபுரத்துக்கு கூட்டின்னு போ, 10 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கு, சந்தனத்தை பூச்சு. ஒருத்தன் கேட்டான், ஆம்படையானே இப்படி சொல்லலாமான்னு. அர்ஜுனன் தலையை எடுனானே, அதுக்கு ஒரு தடவை எடுக்கணுமே என்ன ஊத்தான் வியாக்கியானத்தில். அப்புறம் இதெல்லாம் நீ பண்ணணும், அடுத்தது நான் பண்ணணும். உன் காலை பிடிச்சி கட்டி போட்டுட்டா போறா, அதுவும் நான் கட்டணும், யுத்தமே வராதுன்னா. பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம். ஏன்னா ஏற்கனவே உன்னை யசோதை கட்டி போட்டா, நீ தப்பிச்சுட்ட. சிரிச்சர், நீ சொன்னதெல்லாம் பண்ணிவிடுறேன். கர்ணனுக்கு பட்டம்,
நீங்கள் அவன் சொன்னானே முதல் 3 தல சமாச்சாரம், ஏன்னா அது ஜீவாத்மா, கிருஷ்ணன் பரமாத்மா. அதனால தான் திருவடியை பிடிக்கணும்னா. புரிஞ்சதா உங்களுக்கு? அற்றது பற்றனில் உற்றது வீடு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. நீ என்ன கற்றேனே எப்படின்னு கேட்டார். 16,000 கிருஷ்ணன் இந்த ரூமில், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன். இவனை கட்டினா அவன் ஓடுவான், அவனை கட்டினா அவன் ஓடுவான். இங்கே இருக்கு சுவிட்சு. ஏற்கனவே ஞானத்தில் பேசிட்டானே, தெரியாத அண்ணனுக்கு பட்டம் கொடு, தெரிஞ்ச அண்ணன் தலையை வாங்க சொல்லிட்டானே ஞானியை. இங்கே இருக்கிற பரமாத்மாவை ஜீவாத்மா மூலம் கட்டி போட்டான். மாயவனும் அன்பன் மனம் அறிவான் கட்டுகை என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். 16,000 கிருஷ்ணன். மாட்டினுட்டான். சகாதேவா காலை விடு காலை விடுன்னு விடமாட்டேன்னு. எல்லாம் உன்னால வர வேண. நான் உனக்கு ஏதாவது தரேன், காலை விடுன்னு. அவ்வளவு பெரிய ஞானியவே ஏமாற்றினர். அவ்வளவு பெரிய ஞானி ஏன் கேட்குறான், அதையும் பார்க்க போகிறோம். 2 கருத்து சொன்னான். அது பகவானே கொடுக்குற பிரசாதம், நிராகரிக்க முடியாது. ஒன்றும் இவன் ஞானியா இருந்தா போறாது, மற்றவாள்லாம் அக்ஞானியா இருக்காளே. நீ மகாபாரத யுத்தத்தில் அந்த 100 பேர் தலையை எடுக்க திட்டம் போடல கிருஷ்ணா. அன்னைக்கு சூதாட்டத்துக்கு காரணம் நாங்கள் 5 பேர் தான். நாங்கள் சூதாடினதுனால்தான் திரௌபதிக்கு இந்த அவமானம் வந்தது. போர்க்களத்தில் நீ எங்கள் 5 பேர் தலையும் எடுக்க திட்டம் போட்டிருக்க. வரப்போகிற பாரத யுத்தத்தில் எங்கள் 5 பேரையும் காப்பாத்துறேன்னு சத்தியம் பண்ணுன்னான். ஆறு சகாதேவ். வன் பாரத போரில் வந்தடைந்தே மைவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும், உன் கருணா கடாட்சத்தால் தந்தேன். கிருஷ்ணர் இப்போ அவன் கையை பிடிச்சுன்றார். எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன? நாம் இருவரும் இப்போது இங்கே பேசிக்கொண்டது வெளியே நிருபர் கேட்டால் நாங்கள் அரசியல் பேசவில்லை, சொந்த பிரச்சனை பேசினோம், உடல் நலம் விசாரித்தோம் அப்படின்னு பேட்டி கொடு. இல்லைன்னா அவன் விசேஷ பதிப்பு போட்டுருவான். பார்த்தசாரதி சகதேவன் ரகசிய சந்திப்பு, பார்த்தசாரதி தூது வெற்றி அடையுமா, சகதேவன் தனிக்கட்சி தொடக்கமா, கீழே ஓரமாக போடுவான் திரௌபதி எந்த பக்கம், கேள்விக்குறி போட்டுருவான். இங்கு இருவேமும் பேசியது பிறர் அறிய ஓதாது ஒழிக. கிருஷ்ணர் வெளியில் வந்தார். எங்கள் வில்லி அருமையாக சொல்கிறார், தனியாக இருந்த சபையிலேருந்து அறிவுள்ள 2 பேர் வெளியில் வந்தான்னர். அப்போ ஏற்கனவே காத்துன்னு இருக்கிறவாள்லாம் அறிவு கெட்டவான்னு அர்த்தம். ஆண்டிருந்த சபை நீங்கி அறிவுடையோர் இருவரும். வெளியில் வந்தவுடனே சகதேவனை வாயை திறக்கவில்லை. திரௌபதி சகதேவனும் சமாதானம்னர். ஏ கிருஷ்ணா, அன்றைய தினம் என் கூந்தலை பிடித்து துச்சாதனன் பிடித்து அவமானம் செய்த பொழுது நாங்கள் பாண்டவர்களாக இல்லை, இவர்கள் மாண்டவர்களாக இருந்தார்கள். நீ அல்லவா கோவிந்தா என்னை காப்பாற்றினாய். கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன் பற்றி துகில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். கொற்ற தனித்திகிரி கோவிந்தா நீ அன்றி எற்றைக்கு அன் மானம் 6 வேறு யார் காத்தார். அவன் என்ன சொல்கிறா பாரு, மற்றவா காப்பாற்றலைன்னா பரவாயில்ல, ஆம்படையா மாறுன்னா பார்த்துண்டா. நம்ம அதில் பொம்மநாட்டி சொல்கிறாளோ இல்லையோ, அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்போ நீங்கள் வாய மூடின்னு நீங்கள் என்னை ஆதரித்து பேச வேண்டாம் சொல்கிறாளோ இல்லையோ. எல்லா இடத்துலையும் திரௌபதி கதை தான் நடந்துட்டுருக்கு. அன்றைய தினம்
பிரகலாதன் இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்டவுடன் தூணை யாரு இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டவுடன் தூணை பிளந்து வந்தையே நீ, யானை ஆதி மூலமேன் கூப்பிட்டவுடனே ஓடோடி போனையே, என்னை ரட்சிக்க ஏன் தாமசம் கேட்கிறா. கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தோன் பற்றி துகில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். அன்னைக்கு நீ போனையே, சாலக்கனகன் தனிமைந்தனை முனிந்த காலத்து அவன் அறைந்த கல்தூணிடை வந்தாய். மூலமாம் பேரிட்டழைத்த மும்மதமால் யானைக்கு நீல நெடுங்கிரி போல் வந்து நின்ற நெடுமாலே. சரி, இப்போ பதில் சொல்றார். இத்தனை நேரம் சமாதானம் எல்லாம் பேசினவர் இப்போ எவ்வளோ அழகாக பேசுகிறார் தெரியுமா? ஏ திரௌபதி, நீ கவலைப்படாதே, நான் ஏன் தூது போறேன்னு தெரிஞ்சுக்கோ. தர்மபுத்திரன் நல்லவன்கிறத எடுத்து காட்ட போறேன், புரிஞ்சுக்கோங்க. தர்மபுத்திரன் சண்டைய விரும்பலேன்னா சண்டை போட தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் ராஜா, அஜாத சத்ரு. எத்தனையோ பேர் இருக்கா ஆர்கியூமெண்ட் பண்றதையே விரும்ப மாட்டான். இப்போ நான் உங்கள்கிட்ட உபன்யாசம் பண்ணுறேன், யாராவது விவாதம் பண்ண வந்தானா கும்பிட்டுருவேன். என்னத்துக்கு? அவனோ வெட்டியாக பேசுறதுக்கு வரான். எனக்கு தெரிஞ்சதை உபன்யாசம் பண்ணுறேன், நான் பண்ணுறது தப்புன்னா விட்டுடு, உனக்கு யார் ரைட்டாக பண்ணுறாளோ கேட்டுக்கோ, நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோதானே, போயிட்டு வாங்க. அதான் அந்த காலத்தில் கேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பெரிய உபன்யாசகர் இருந்தார், அடிக்கடி சொல்லுவேன். அவர் பெரிய மகான். பரமாச்சாரியார் ராமாயணம் பாரதம் வேதத்தில் சந்தேகம் வந்தால் அவரை கூப்பிட்டு கேட்பார். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய வித்வான். அவரை தேடின்னு ஒருத்தன் வந்தான், கீதையில் எனக்கு ஒரு சந்தேகம்னா. அவர் ஒன்றே அவரை வந்தவனை உட்கார வச்சு பிரதட்சிணம் பண்ணி அபிவாதையை பண்ணார். என்னமாம்மா நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு 18 அத்தியாயமும் சந்தேகம், உனக்கு ஒரு சந்தேகம்னு, நீ தான் பெரிய ஆளுன்னு. அவன் அப்புறம் அங்கே இருப்பானா? புத்தில் பூச்சி மாதிரி இருக்கப்படாது. ஆமாம், நல்லாய் ஏ பெண்ணே, நான் தூது போய் உன் பைங்கூந்தல் முடிக்கின்றேன். எல்லாரும் காண இனி விரித்த கூந்தலோர் இடுப்பது புல்லர்தம் அந்த புறத்து மாதர் பூங்குழலே. இனிமே கூந்தலை அவுத்து விட வேண்டியது அந்த 100 பேருடைய மனைவிமார்கள். அப்படின்னா நேரத்தை சண்டையை நிச்சயம் பண்ணிட்டு வரேங்கிறான். இது திருவல்லிக்கேணியில் திருமங்கையாழ்வார் பாசுரம். அந்தகன் சிறுவன் 100 பெண்டிரும் நூல் இழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேன் என்னர். அவன் நினைச்சானே ஆனால் எல்லாம் நடத்துவான். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, நீங்க இந்த பூமியில நம்மளை வச்சு எல்லா காரியமும் நடத்துறவன் அவன்தான். ஆனால் நாம் ஜீவன்கள் பகவன் நாமாவை சொல்லாமல் தெரியாமல் பல குற்றங்களை நாம் செய்து விடுகிறோம். அதனால்தான் தண்டனையை அனுபவிக்கிறோம். பல நல்லது பண்றோம், அதுக்குண்டான நல்லது அனுபவிக்கிறோம். புண்ணிய பாபம்னா என்ன? நல்லது கெடுதல். நீங்கள் எதையும் கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோன்னு கேட்காதீங்கோ. புண்ணிய பாவத்தை கொண்டு வந்தோம், புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறோம், புண்ணிய பாவத்தை எடுத்துன்னு போகிறோம்.
நீ இன்னைக்கு சொல்கிற கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு, அதுதான் அது. புண்ணியப்பா நீ கார்டு வச்சுருக்க, பணம் கைக்கு தெரியலையே, அங்கே போய் கொடுக்குற போயிடுறது. அது மாதிரி தான் நம்ம எதையும் கொண்டு வரல கொண்டு போகிறோங்கிறோமே, அதுதான் அது. எதையும் கொண்டு வரல கொண்டு போகலன்னு சொல்லாதே, கொண்டு வந்தோம். புண்ணிய பாபத்தை கொண்டு வந்தோம், புண்ணிய பாபத்தை தான் அனுபவிக்கிறோம். இதில் வேடிக்கை இங்கே வந்தோடனே இந்த புண்ணியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பாபத்தை குறைக்கணும். அதுக்கு தான் இந்த அனுஷ்டானம்லாம் பண்ணுறோம். கோயிலுக்கு வருது, பஜனை பாடுறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, இதெல்லாம் குறையுமான்னு கேட்டால் சாஸ்திரத்தில் வச்சுருக்கா குறையும். ஆமாம், இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குகிறோம், வட்டிக்கு மாதம் மாதம் போய் வட்டி பணத்தை கொடுத்துட்றோம்னா இப்போ குறையுமே. பேங்கில் வாங்குகிறோம், குறையுமே, அசலும் குறைஞ்சிருமே. அவள் வச்சிருக்காளே, நீ கொடுத்தா தானே, நீ கட்ட முடியலன்னா ஜப்தி பண்ணிடுவனே, போயிடுமே. நம்ம லைஃப்லேயே பார்க்குறோமே சார், புண்ணிய பாபம்னா என்னன்னு பார்க்குறோமே. நீங்கள் இன்னொருத்தரையே கேட்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை. கிருஷ்ணர் நடந்தே போகிறார். ஆமாம், பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பாடாத நான் என்னனாவோ. வேதம் அவன் திருவடியை எங்கேன்னு தேடுறது, பகவான்கிட்ட கற்றுக்கணும். சார் அவன் தனக்காக போனானோ, பஞ்சபாண்டவனுக்காக போனானோ, நடந்து போனான், கற்றுக்கோங்கோ. நாம் சொல்கிறோமே நீங்கள் அங்கே வரணும்னா, நான் வரதாங்கிறான், கர்வப்படுறான். நான் தான் வரணுமா கேட்குறான். நான் தான் வரணுமான்னா நம்ம போகிற இடத்துக்கு நம்ம தான் போகணும், நம்ம தான் ஆதார் கார்டை எடுத்துன்னு போகணும். எங்கே எங்கே சார் சிலிண்டர் ரெனியூல் பண்ண யார் தெரியுமான்னு கேட்டுருந்து ஆற்றுல உட்காந்துருக்க முடியுமா? நம்ம இங்கே ஆன்லைனில் பண்ணால் போக மாட்டேங்கிறது, லைனே கிடைக்கலையே. அங்கே போனாலும் கிடைக்கல. சொல்லு. நல்ல வேளை நான் இன்றைக்கி போனேன், அங்கே சிலிண்டர் கொண்டு வந்து போடுறவன் தினமும் யூடியூப்பில் என் கதை கேட்குறான். சாமி அப்படின்னு ஒரே கூட்டம் சாமி, லைனே கிடைக்கல, நீ ஒன்று பண்ணு, நீ போய் வீட்டில் ட்ரை பண்ணு, ஏன்னா நாளைக்கு காத்தால 9:00 வந்துடும், இங்கே கூட்டம் இருக்காது. நான் தான் போயானும், என் பேரில் தான் இருக்குது. நான் யார் தெரியுமான்னு கேட்டுன்னு உட்காண்டேன்னு வச்சுக்கோ, சிலிண்டர் வராது. அதுதான் தெரிஞ்சுக்கணும், பகவான்கிட்ட கற்றுக்கோங்க. ராமனா நடந்து வந்தானே சார், கிருஷ்ணனா நடந்து வந்தானே சார், நீங்கள் அதைத்தான் பகவான்கிட்ட எளிமை நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். நம்ம யாருமே கொஞ்சம் பதவி புகழ் வந்த உடனே நான் யாருங்கிறோம். இதை அதை சும்மா இல்லாமல் சொந்தத்திலேயே காட்டுறான். சொந்தத்தில் போய் எதுக்கு காட்டணும்? நம்ம சொந்தம் தானே. இந்த பதவியெல்லாம் வரதுக்கு முன்னாலேயும் சொந்தம் தானே. சொல்லு, யோசனை பண்ணிப்பார். சொந்தத்தில் போய் காமிச்சே கொஞ்சம் மாட்டாளே சார், யோசனை பண்ணி பாருங்க. சொந்தத்திலையோ ஃப்ரெண்டுக்கிட்டேயோ காட்டுறதா? நம்ம அதைத்தான் பகவான் பக்தன்ட்ட காட்டலை. எல்லாரும் அவனோட பக்தனே, அவன்கிட்ட கற்றுக்கோங்க. நம்மள்கிட்ட யார்கிட்டையும் அது இல்லை. நமக்கு ஒரு பேர் புகழ் பணம் எல்லாம் வந்த உடனே நான் அங்கே போகிறதாங்கிறான். நீ அங்கே போனால் தான் இன்னும் பெருமை கூடும். அத்தையை பார்க்க போனால் தான் பெருமை, மாமாவை பார்க்க போனால் தான் பெருமை. சௌக்கியமாக இருக்காளேன்னு காரை போட்டும் போய் பாரு, அவள் சந்தோஷப்படுவாள். எங்கள் கல்யாணராமா வந்திருக்கான்னு இண்டாண்டி யோசனை பண்ணிப்பார். நம்ம அப்படி அம்மா சார், நம்ம எல்லாரோடையும் பழகணும், பகவான்கிட்ட கற்றுக்கோங்க, கிருஷ்ணர்கிட்ட. சரி, எளிமையாக இருந்தால் கஷ்டம். சில பேர் சீப்பாக நினைப்பான், நினச்சிட்டு போகிறான்.
எளிமையாக இருக்கணும். சாதாரணமாக அதுதான் ஹிந்தியில் சொல்லுவான், சாதா ஜீவன் உச்ச விசார், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், சிம்பிளாக இருக்கணும். எங்கள் அம்மா சொல்லுவாள், நம்ம இருக்கிற இடத்த விளக்கேற்றி பார்க்கணும்பா. எல்லாரோடையும் நான் 50 வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு 20 வயசுக்கு வரும்போது, திண்ணையில் தங்க வச்சாலும் இரு, மோர் ஜாதம் போட்டாலும் சாப்பிடு. நான் லாட்ஜெல்லாம் தங்க மாட்டேன், நம்மளவா உத்தராத்தில் தான் தங்குவேன். தெரியுமா, அவாத்தில் உத்தரா இருப்பேன். 10 பேர் இருப்பா, என்ன ஒரு பையனா பாவிப்பா. தெரியுமா, இன்றைக்கும் நான் எங்கெல்லாம் தங்கினேனோ ஒரு ஃபோன் பண்ணேன்னா போகும். தெரியுமா, எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் போகும், வந்துடும் டேபிளுக்கு. அப்படி பழகணும். நான் போய் உத்தராத்தில் தங்குறேன்னா, மன்னி இன்றைக்கி என்ன காய் பண்ண போகிற, வெண்டைக்காய், அதை கொண்டா இங்கே நறுக்கி கொடுப்பேன். என்ன கொழுந்தனார் குடும்பம் அப்படி ஈடு பண்ணும். தெரியுமா உங்களுக்கு, உத்தராத்தில் தங்குவேன். அவளுக்கு 60, 1981 தெரியுமா, சிதம்பரம் ஐயங்கார் மளிகை கிடையாது. 60 நான் பரிஜாரன் போட்டு சமைக்கிற, அதை நான் சாப்பிட மாட்டேன்னு அந்த மனையில் உட்கார்ற மன்னி எனக்காக காலங்காலத்தில் 5க்கே எழுந்திருந்து நான் போயிட்டேன். சாம்பார், ரசம், கறி, கூட்டு. மன்னி என்ன பண்ணுறோம், கொழுந்தனார் உங்களுக்கு தான் மடியாக சமைக்கிறேன். 6 மணிக்கு மேலே தானே மனையில் உட்கார போகிறேன். வெண்டைக்காய் விஷயத்தை நறுக்கி கொடுங்கோ, உங்களுக்கு தான் காய் பண்ணுறேன், கூட்டு பண்ணுறேன், சாத்துமுது, கொஞ்சமாக பாயசம் வைக்கிறேன், ஒரு மொழியும். எவ்வளோ பிரியம் பாருங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடைக்குமா, நினச்சி பார்க்க முடியுமா? அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி சமுதாயத்தில் யாரும் மற்றவாளை மதிக்கிறது இல்லை. இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, குழந்தைகள்லாம் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும்னு சொல்லுவோம். நேற்றுக்கு சொல்லிட்டேன்னு, பிரச்சனத்தில் சொல்லிட்டேன்னு. நேற்றுக்கு தானே சொன்னேன், நேற்றுக்கு சொன்ன டேப்பை கேளுன்னு. அவன் நேற்றுக்கு சொன்ன டேப்பை கேட்கல, முந்தான வரைக்கும் கேட்டிருக்கான். அம்மா மதி, நீ அதில் ஒருத்தர் எழுதியிருக்கார் பாரு, நாமம் நல்ல நாமம் நன்மையின் ரூபமாய் நான் நிலம் காக்கும் ராமநாமம் நல்ல நாமம். இந்த பாட்டு கேட்டிருக்கிய? கேட்டது இல்லையா? ஜெயசுதாஸ் பாடுறாரு, தாமரை கண்ணனை தன்னிசையால் புகழ் தவத்திரு நாத யோகி தியாகராஜர் கண்ட ராமநாமம். இது யாரும் எழுதினா தெரியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறவர் சிதம்பரநாதன். அவர் எங்கள் தெருவில் இருந்தார், சாலி கிராமத்தில். ரேடியோவில் வேலை பார்த்தார். அவர் இப்போ இல்லை. ஜனன மரண பயம் போக்கும் நாமம் சனகாதி முனிவர்கள் ஜபித்திடும் நாமம். அதில் வருது ஒரு வார்த்தை, மாதா பிதாவை குருவை மதித்த மன்னன் ராமநாமம். அவனை ஏன் கொண்டாடுறான்? அம்மா அப்பாவை மதித்தவன். கிருஷ்ணரை ஏன் கொண்டாடுறோம்? அம்மா அப்பாவை மதித்தவன், எல்லாரையும் மதிச்சார். அதைத்தான் உங்களுக்கு உபன்யாசத்தில் சும்மா கிருஷ்ணன் தூது, கிருஷ்ணனை பற்றி ராமனை பற்றி கேட்டு பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு புகட்டுங்கோ. எல்லாரையும் மதிக்கணும். ஒரு சொந்தக்காரன் பணக்காரனாக இருப்பான், பணக்காரனா இல்லை ஏழையாக இருக்கான்னா நமக்கு அவன் உறவு இல்லையா? சொல்லு. நம்மளை விட சார், நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு யாரும் ஒன்றா இருக்க மாட்டான். ஒன்றும் குறைவாக இருப்பான், இல்லை மேலே இருப்பான் வச்சுக்கோங்க. அவன் நம்மளை மேலே இருக்கிறவன் மதிக்கலைன்னா, அதைத்தான் இந்த இடத்துல கிருஷ்ணர்கிட்ட கற்றுக்கோங்க. நடந்தே போனார் அஸ்தினாபுரத்தை நோக்கி, தொண்டர்கள் புடை சூழ நடக்கிறார். யார்? பகவான். ஆமாம், பஞ்சவர்க்கு தூது நடந்தார். அந்த காலத்திலேயே நடந்தார். எது கிடைக்கணும்? நீதி கிடைக்கணும்னு. அந்த காலத்திலேயே நீதி கேட்டு நெடும்பயணம்.
ஆமாம், நீதி கிடைக்கல. தனக்கு புகழ் வரணும்னு தான் புராண காலத்துலேருந்தே பாத யாத்திரை போகிறேன். ஆமாம், தெரிஞ்சுக்கோ. அங்கே எல்லாரும் காத்துன்னு இருக்கா வரவேற்க. எப்படி வரவேற்றான்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சபையில் நடந்தது குந்தியும் கர்ணனும் சந்திக்கிறது. கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு காஞ்சி பெரியவர் மகராஜிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே